டேய் சீமான், உன்ன மாதிரி கருக்கலைப்பு செய்த தலைவனடா எங்க அண்ணன் திருமணமே பண்ணிக்காம இந்த நாட்டு மக்களுக்கோசம் பாடுபடக்கூடிய காமராஜரை மாதிரி ஒரு தலைவனா அண்ணன் நாயே. உன்ன மாதிரி என்ன ரூம் போடுறவங்க நினைச்சீங்க? மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது ரூம் போடலடா. திருமணமே பண்ணிக்காம 24 மணி நேரமும் மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவன் தான்டா அண்ணன் ஏர்போர்ட் நாய் மாதிரி. இதெல்லாம் சாபக்கேடு. இதெல்லாம் ஏன் பிறந்ததுன்னே தெரியல. இந்த சமூகத்துக்கு பிறந்த சாபக்கேடு. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பத்தி நிறைய. ஜெயில பார்த்தேன் நான். இவனை இங்கேயே செட்டிங் கிட்டிங் குத்தலாமா? நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம எப்பவுமே அங்க போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்போம். அப்ப கேக்குறாங்க, என்ன தோழர் எதுனா செட்டிங்களா? வேணா இருக்கு, சூழல் சரியில்லை, நம்ம போர்டுக்கெல்லாம் வேற போட்டு பார்த்துக்கலாம். இவனை இந்த பையன் ரொம்ப ஓவரா பண்ணுறான். யாருன்னா அப்படி ஏர்போர்ட் மூர்த்தி தான். இவனை 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு பிளான் போட்டோம். பார்த்துக்கலாம் இதெல்லாம் எங்க போகுது ஏது போகுது. நீ தொடர்ந்து அண்ணன் கிட்ட தொடர்ந்து வந்தா நாங்க என்ன பண்றது? இப்படிதான் செஞ்சு அவனை வேற வழி கிடையாது. விஜயகாந்தோட மனைவி இருக்கிறாங்களே, அந்த அம்மா பாரு, இந்த பக்கமும் ஒரு டவல் போடுது, அந்த பக்கமும் ஒரு டவல் போடுது. அதுக்கு எங்க போறோன்னே தெரியாம, அது எந்த கூட்டணிக்கு போகுதுன்னே தெரியாம, ஆனால் திட்டமிட்டு கொள்கையோட இந்த RSS பிஜேபி தமிழ்நாட்டை முழுங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. அந்த பிஜேபி RSS தொடர்ந்து எதிர்த்து போராடக்கூடிய தலைவர் அண்ணன் திருமாவா இருக்கிறார். அரசியல்லையும் அந்த பார்வையோடு இருந்து இது பிஜேபி RSSக்கு ஒரு அரணாக இந்த அரசியல் நிற்க வேண்டும், அதனால் அவர்களை நம்ம ஆதரிக்க வேண்டும் என்று கொள்கை சிந்தனையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் 98ல நாங்க ராமர் உருவ பொம்மையும் சீதையோட உருவ பொம்மையும் 98ல சேத்பட்டுல நாங்க எரிச்சிடறோம். மறுநாள் என்ன பண்றாங்க, இந்து முன்னணிக்காரன் பெரியார் படத்தை எரிச்சிடறான் எங்க பனங்கல் பார்க்காண்ட. உடனே அப்ப நாங்க என்ன பண்றோம், ஒரு வாரத்துல சங்கராச்சாரி பட எரிப்பு போராட்டம் சமஸ்கிருத கல்லூரி முன்னாடி நாங்க எரிக்கிறோம். எரிச்சிட்டு சிறையில இருந்து வெளியே வந்தோம்னா அண்ணன் அவர்களை வைத்து 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தோம். நாங்கள் 28 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அப்ப அம்பாஸ்டர் கார்ல வருவாரு. நாங்க இன்னைக்கு நேற்று ஏதோ அண்ணனை பாக்குறோம்னு நினைக்க கூடாது. எல்லாரும் நாங்க ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனை ஃபாலோ பண்ணி வரோம். காலம் தந்த தலைவன் அண்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லும் போது இது ஒரு புகழ் வார்த்தை, ஒரு புகழ்ச்சிக்கு தந்தை பெரியார் தாடம் அப்படி சொல்லுது அப்படின்னு யாரும் நினைக்காம. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சீட்டு போடுறாங்களோ இவங்க விடுதலை சித்திக்கு அப்படி கூட திடீர்னு சொல்றாங்க சில பேர். எப்படி பாருங்க, நாங்க அப்படி பார்க்கல. நாங்கள் சாகுற வரைக்கும் தந்தை பெரியாருடைய தொண்டர்கள் தான். இந்த பெரியாரு கோசம் உண்மையாக அரசியல் பார்வையிலே நிற்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் அவர்கள். அதனால் நாங்கள் அண்ணன் அவர்களை பாராட்டுகிறோம். அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தோல் கொடுப்பார்கள் என்று இல்லை, கருஞ்சட்டைகள் நாங்கள் அனைவரும் அண்ணன் அவர்களுக்கு தோல் கொடுப்போம். ஏன்னா நாமெல்லாம் கால்களையே பார்க்கக்கூடிய கூட்டங்கள் அல்ல, நிமிர்ந்து நிற்கக்கூடிய கூட்டங்கள். அண்ணன் அவர்கள் பாராட்டக்கூடிய தோழர்கள். அண்ணனுடைய காலு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்க்க சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆகி போச்சு. நடந்து 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 காலை தொங்க போட்டு அந்த கால் வீங்கி போச்சு. அப்படியாப்பட்ட ஒரு தலைவன் அண்ணன் ரொம்ப ஒரு தாய் உள்ளத்தோட சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் அண்ணன் நாங்க 98ல நாங்க ராமர் உருவ பொம்மையும் சீதையோட உருவ பொம்மையும் 98ல சேத்பட்டுல நாங்க எரிச்சிடறோம். மறுநாள் என்ன பண்றாங்க, இந்து முன்னணிக்காரன் பெரியார் படத்தை எரிச்சிடறான் எங்க பனங்கல் பார்க்காண்ட. உடனே அப்ப நாங்க என்ன பண்றோம், ஒரு வாரத்துல சங்கராச்சாரி பட எரிப்பு போராட்டம் சமஸ்கிருத கல்லூரி முன்னாடி நாங்க எரிக்கிறோம். எரிச்சிட்டு சிறையில இருந்து வெளியே வந்தோம்னா அண்ணன் அவர்களை வைத்து 28 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தோம். நாங்கள் 28 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அப்ப அம்பாஸ்டர் கார்ல வருவாரு. நாங்க இன்னைக்கு நேற்று ஏதோ அண்ணனை பாக்குறோம்னு நினைக்க கூடாது. எல்லாரும் நாங்க ஒரு 28-30 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணனை ஃபாலோ பண்ணி வரோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய தலைவன் ஒரே ஒரு தலைவன் அண்ணன் அவர்கள் தான். அதனால்தான் எனக்கு முன்னாடி பேசிய தோழர் சொன்னாரு, கன்னடக்காரனுக்கு தெரிஞ்சுங்கிற சனினுக்கு தெரியல அப்படின்னு. அவங்களுக்கு தெரியுது, இவங்களுக்கு தெரியல. டேய் சீமான், உன்ன மாதிரி கருக்கலைப்பு செய்த தலைவனடா எங்க அண்ணன் திருமணமே பண்ணிக்காம இந்த நாட்டு மக்களுக்கோசம் பாடுபடக்கூடிய காமராஜரை மாதிரி ஒரு தலைவனா அண்ணன் நாயே. இந்த மாதிரி என்ன ரூம் போடுறவங்க நினைச்சீங்க? மக்கள் அங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது ரூம் போடலடா. திருமணமே பண்ணிக்காம 24 மணி நேரமும் மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவன் தான்டா அண்ணன் இது விடுதலை சிறுத்தைகள் கோசம் புகழ்ச்சிக்காக அல்ல, உள்ள இருந்து வருது, மண்ட சுந்தனையில இருந்து வருது.
ஒரு தலைவனை பாதுகாக்கணும், ஒரு தலைவனை பாராட்டணும்னு ஏர்போர்ட் நாய் மாதிரி இதெல்லாம் சாபக்கேடு. இதெல்லாம் ஏன் பிறந்ததுன்னே தெரியல. இந்த சமூகத்துக்கு பிறந்த சாபக்கேடு. அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு பத்தி நேரியம். ஜெயில பார்த்தேன் நான். இவனை இங்கேயே செட்டிங் கிட்டிங் குத்தலாமா? நம்ம கிட்ட இருக்கணும். நம்ம எப்பவுமே அங்க போனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்போம். அப்ப கேக்குறாங்க, என்ன தோழர் எதுனா செட்டிங்களா? வேணா இருக்கு, சூழல் சரியில்லை, நம்ம போர்டுக்கெல்லாம் வர பார்த்துக்கலாம். இவனை மிஸ் ஆக முடியாது. எங்க கிட்ட நாங்க பார்த்துன்னு தானே வரோம். ஏர்போர்ட் மூர்த்தியே நாங்க ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்க வேண்டியது. நாங்க பத்ரியானன்ற ஒரு கூட நாங்க பயணம் பண்ணோங்க. என்கிட்ட சொல்றாரு, இந்த பையன் ரொம்ப ஓவரா பண்ணுறான். யாருன்னா அப்படி ஏர்போர்ட் மூர்த்தி தான். இவனை 25 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கிறதுக்கு பிளான் போட்டோம். பார்த்துக்கலாம், இதெல்லாம் எங்க போகுது ஏது போகுது. நீ தொடர்ந்து அண்ணன்கிட்ட தொடர்ந்து வந்தா நாங்க என்ன பண்றது? இப்படிதான் செஞ்சு அவனை வேற வழி கிடையாது. அதனால எவ்வளவு வழக்கு இருக்குது, இதோட சேர்த்து ஒரு வழக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். தொடர்ந்து சீமான் தந்தை பெரியாரை இழிவு செய்து கொண்டே வரான். எங்க அண்ணன் ராமகிருஷ்ணன் குருமூர்த்திக்கு பிறந்த மவனேன்னு சொல்லிட்டாரு. நம்ம கூட இனிமே டே குருமூர்த்திக்கு பிறந்தவனே அப்படிதான் கூப்பிடு நம்ம பழகுது. அந்த நிலைமையில தான் இருக்கிறான். அப்படி சொல்லிட்டாருன்னு ராஜாதிக்கு பிறந்தீங்களா? டேய், ராஜாதிக்கு பிறந்த வாரிசு தாண்டா நீங்க நிரூபிக்கிறீங்க. ராஜாதி குலக்கல் திட்டத்தை கொண்டு வரும்போது ராஜாதி அன்னைக்கு உங்க வாதியாரு, உங்க பாட்டன், உங்க முப்பாட்டன் இதுவாண்ட சிலை வச்சுக்கிற மாதிரி அது கூட கலைஞர் வச்சார் சிலை. யாருக்கு? மாப்போசி. அந்த மாப்போசி செங்கோல் பத்திரிகையில குலக்கல்வி திட்டத்தை பத்தி உயர்த்தி எழுதியவர் தான் உங்க மாப்போசி. அன்னைக்கு ராஜாஜி சொன்னத குலக்கல்வி திட்டத்தை செங்கோல் பத்திரிகையில உயர்த்தி எழுதினாரு. இன்னைக்கு அதே குலக்கல்வி திட்டத்தை நீ பேசுற குல தெய்வம் வேற சொல்ற. நீங்க எல்லாம் பொறுக்கி துன்றவங்க. நீ தாண்டா ராஜாதியோடைய வாரிசு, நாங்க கிடையாது. பெரியாரு இருந்த போது பெரியாரும் ராஜாதியை எதிர்த்து போராடி எத்தனையோ போராட்டங்கள் பண்றாரு. குலக்கல்வி திட்டத்துக்கு பெரியார் சொல்றாரு, ராஜாதியை எதிர்த்து போராடி அதுக்கப்புறம் காமராஜரை கொண்டு வராரு. காமராஜரை கொண்டு ஜெயிக்க வைக்கிறாரு. காமராஜருடைய கதர் சட்டைகளை பார்த்து அன்றைக்கு சொன்ன சமூகம் என்ன தெரியுமா சொல்லிச்சு? கதர் சட்டைக்குள்ள கருப்பு சட்டை என்று சொன்னார்கள். சும்மா கிடையாது, கதர் சட்டைக்குள் கருப்பு சட்டை ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று. காமராஜருக்கும் நாங்க தாண்டா வாரிசு, நீ தாண்டா உண்மையாலுமே ராஜாதியினுடைய வாரிசு. இன்றைக்கு ஐயாக்க பையன் நீ தான் இன்னைக்கு விமர்சனன் போல இருக்கிற, ராவணன் போல எங்க அண்ணன் திருமா இருக்கிறாரு. இந்த மக்களை காப்பாத்த நீ விமர்சனனை போல துரோகியாக சித்தரிக்கப்படுகிறாய். நீ மக்களுக்கிட்ட ஆள்காட்டி வேலை பண்ற, மக்களுக்கு விரோதியா இருக்கிற, மக்களுக்கு நீ துரோகியா இருக்கிற. அண்ணன் அவர் நினைச்சா எத்தனையோ ஜீவசகாப்தம் ரொம்ப அருமையாக பேசினார் தோழர். ஒரு வகுப்பு போல எடுத்தார், ஒரு பயிற்சி வகுப்பு போல எடுத்தார். அண்ணன் நினைச்சா எந்த பதவிக்கு வேணாலும் போலாம். ஆனா எந்த பதவிக்கு எதுக்கும் சுகத்துக்கும் எதுக்கும் ஆட்படாம இன்னைக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு அணி இருக்கிறது என்றால் அதற்கு திமுக இருக்கிறது. அது சீட்டு குறைச்சி நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஆட்படாத ஒரு தலைவன் அண்ணன் திருமா. அதிக சீட்டு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம இந்த விஜயகாந்தோட மனைவி இருக்கிறாங்களே, அந்த அம்மா பாரு, இந்த பக்கமும் ஒரு டவல் போடுது, அந்த பக்கமும் ஒரு டவல் போடுது. அதுக்கு எங்க போறோன்னே தெரியாம, அது எந்த கூட்டணிக்கு போகுதுன்னே தெரியாம, ஆனால் திட்டமிட்டு கொள்கையோட இந்த RSS பிஜேபி தமிழ்நாட்டை முழுங்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. அந்த பிஜேபி RSS தொடர்ந்து எதிர்த்து போராடக்கூடிய தலைவர் அண்ணன் திருமாவா இருக்கிறார். அரசியல்லையும் அந்த பார்வையோடு இருந்து திமுகவை நம் ஜெயிக்க வைக்க வேண்டும், திமுகவை நிற்க வைக்க வேண்டும் என்பது அவர் பதவிக்காக அல்ல, கொடுக்கிற 4 சீட்டுக்கோ 3 சீட்டுக்கோ அல்ல. இது பிஜேபி RSSக்கு ஒரு அரணாக இந்த அரசியல் நிற்க வேண்டும். அதனால் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று கொள்கை சிந்தனையோடு சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நான் திருமா. இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு காலகட்ட சூழல்ல நம்மளை அரணாக காப்பாற்றக்கூடியவர் அண்ணன் திருமா தான். அதனால்தான் காலம் தந்த தலைவன் அண்ணன் திருமா என்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு வைத்தோம். சும்மா விளையாட்டாவோ இதுவெல்லாம் இல்லை, சிந்தித்து செயல்பட்டு அண்ணன் அடிச்சார்ல ஒரு அடி. எங்களுடைய அமைப்பு தந்தை பெரியார் என்று ஒருவர் இல்லை என்றால் நாங்கள் இயக்கம் நடத்த முடியாது என்று. அது தந்தை பெரியார் திராவிடர் கூட்டத்துக்கோசம் அல்ல, ஆழமாக உள்ள இறங்கி சிந்தனை பண்ணி அந்த வார்த்தையை பேசினார். அங்கதான் நிற்கிறார் அண்ணா, அங்கதான் நிற்கிறார். அதனாலே நாங்கள் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை என்று விடுதலை சிறுத்தைக்கு மட்டுமில்லை, கருஞ்சட்டைகள் என்றைக்கும் அவருக்கு நாங்கள் துணையாக நிற்போம் பேச வாய்ப்பளிப்பதற்கு நன்றி.